காருண்யா யூனிவர்சிட்டியில் 17/12 அன்று கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பை ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு அம்மா அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள், நீங்கள் அமர்ந்திருக்கும் சீட்டுகளில் இல்லை சேர்களில் இங்கிலீஷ் அல்பபெட் லெட்டர்ஸ் ABCD to XYZ வரை ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கும். அதில் ABCD உள்ளவர்கள், கிடைக்கப்பட்டவர்கள், அமர்ந்திருக்கும் சீட்டில் உள்ளவர்கள் அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வரவும் உங்களுக்கு பரிசுகள், யூனிவர்சிட்டி சான்சலர் பரிசுகள் வழங்குவார்கள் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. நமது பையன் எல்லாரும் எழுந்து அவர் ஒரு சீட்டில் அல்பபெட் சீட்டு இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். நான் எனது சீட்டை பார்க்கவில்லை, மற்றவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த சிறுவன் கையில் ஒரு சிட்டை எடுத்தான், பிரித்தான், பார்த்தான், சிட்டாய் பறந்து விட்டான் ஸ்டேஜுக்கு. யாரும் எதிர்பார்க்கவில்லை. இங்கே எல்லாரும் ABCD உள்ளவர்கள் மாத்திரம் வரவும் என்று அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். இவன் ஒரு சிட்டை எடுத்துக்கொண்டு, அவன் கையில் கிடைத்த அவன் சீட்டில் இருந்த சிட்டை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் நேராக ஸ்டேஜுக்கு போய் அந்த அம்மாட்ட போய் சிட்டை கொடுத்து விட்டான். அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள், ABCD 4 லெட்டரில் ஒரு பையனுக்கு ஒரு லெட்டர் கிடைத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டு உன் பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். அதை போய் பிரித்து பார்க்கவில்லை. உன் பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். ஜெரோம் மேல்வின் என்று சொல்கிறான். ஆடியன்ஸை பார்த்து கிவ் அ பிக் கிளாப் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள். அதன் பின் அந்த அம்மா அந்த சீட்டை பிரித்து பார்க்கிறார்கள். அது ஜே என்று போட்டிருக்கிறது. அவர்கள் வர சொன்னது ABCD 4 பேர் மட்டும் வரவும், 4 பேருக்கு தான் பிரைஸ் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். இந்த சிறுவன் அதை காதிலே வாங்கவில்லை. அந்த ABCDEFZ வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கும் என்று சொன்னதை மட்டும் அவன் காதில் வாங்கி கொண்டு பறந்து விட்டான் சிட்டாய் ஜே என்ற லெட்டர். அவர்கள் அந்த அம்மா அவனை பார்த்து, அவனுடைய ஆர்வத்தை பார்த்து, அவனுடைய உற்சாகத்தை பார்த்து அந்த அம்மா உடனே சமாளித்து ஜே ஃபார் ஜெரோம், ஜே ஃபார் ஜீசஸ் என்று சொல்லி உடனே கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் சான்சலரை பார்த்து, பால் தினகரன் அவர்களை பார்த்து, இந்த சிறுவனுக்கு பிரைஸ் கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, நமது பையனை கூட்டிக் கொண்டு போய் அவன் சான்சலரிடம் பிரைஸை வாங்கி சந்தோஷத்துடன் வரும் காட்சியை பாருங்கள். அதன் பின்ன அந்த அம்மா 4 பிரைஸ் என்பதால் அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். 4 பிரைஸ் என்பதால் ஜே முதலில் வந்து வாங்கிவிட்டதால்
ஏபிசி மாத்திரம் வரவும் என்று அவர்கள் சொல்ல டி உடைய பரிசை இந்த பைய போய் தட்டிட்டு வந்துட்டான். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அங்க பார்ப்பதற்கு மிக வேடிக்கையாக இருந்தது. இந்த சிறுவனுடைய ஆர்வம், உற்சாகம், வேதத்தில் எனக்கு சில வார்த்தைகள் உடனே நினைவுக்கு வந்தது. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று ஒரு வசனம் வரும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவான், குறிக்கோளோடு ஓடுங்கள், கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயத்தோடு ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாகி ஓடுங்கள் என்று அவன் சொல்லுவான். தனக்கு இல்லாத கிரீடத்தை தட்டி கொண்டு வந்து விட்டான். வேதத்தில் ஒரு வசனம் வரும்.